ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ஆர்ஜேஷா. ஸோ ஈஸ்டர் முடிஞ்சு 1 வீக் அப்புறமா தான் இந்த ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஐ வாஸ் ஸ்டக் பிட்வீன் த செமஸ்டர் எக்ஸாம்ஸ். என்னங்க பண்ணுறது? ஸோ அதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்ததுனால இந்த வீடியோ நான் எடிட் பண்ண முடியல. ஸோ vlog கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லாவே டிலே ஆயிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் ஈஸ்டர் சேர்ந்து கொண்டாடிட்டு உங்களுக்கு vlog-ஆவே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் இட்ஸ் ஓகே. ஸோ ஈஸ்டர் எனக்கு எப்படி போச்சுன்னா, நைட் மாஸ் தான் அட்டென்ட் பண்ணோம். ஸோ சும்மாவே நான் நல்லா தூங்குவேன். நைட் மாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு லேட்டாக தான் தூங்கணும். அதனால மார்னிங் பொறுமையாக ஒரு 11:30க்கு தான் எந்திரிச்சு சாப்பிட்டு அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட போய் கொஞ்சம் நேரம் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிவிட்டு யூனோலாம் விளாண்டுட்டு நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு ஜூஸ்லாம் எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க. அப்பா இது போதுமே, அடிக்கிற வெயிலுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா சும்மா ஒரு விளாட்டாக ஆரம்பித்த கான்வோ தான். அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு கடைசியில் கொடிவேரி டேம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டோம். நாங்கள் போன நேரமாக என்னன்னு தெரிலங்க. அன்றைக்கின்னு பார்த்து கொடிவேரி டேம் இல்லை யாரும் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே இருந்த ஆரோ வாய்க்கால் என்னமாங்க கரெக்டாக தெரில. அங்கே போயிட்டு எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். சீரியஸாக நான் இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னா அந்தளவுக்கு நான் அன்றைக்கி என்ஜாய் பண்ணேன். சீரியஸாக என் லைஃப்லேயே ஈஸ்டர் இந்தளவுக்கு ஹாப்பியாக நான் கொண்டாடினது இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஜாலியாக தண்ணியில் விளாண்டுட்டு நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் விளாண்டு முடிச்சுட்டு பசியோடு வந்தேங்க. ஸோ வீட்டில் சுட சுட மீன் பிரியாணி அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவிலாம் வச்சுருந்தாங்க. அதை எடுக்க முடியல. பிகாஸ் பசி வந்தால் நானாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா பறையப்படி பொட்டி எல்லாத்தையும் கிளப்பிட்டு ஊருக்கும் கிளம்பியாச்சு. அதாவது ஹாஸ்டல் கிளம்பிட்டேங்க.